அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் ஆஃப்ரிதா, தாம்பரத்திலிருந்து வந்திருக்கேன். பெண்களின் மகருக்கு அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? பெண்கள் தான் ஜகாத் கொடுக்கணுமா, அல்லது அவர்களை நிர்வகிப்பதால் ஆண்கள் ஜகாத் கொடுக்கணுமா? இன்னும் எவைகளுக்கு ஜகாத் கொடுக்கணும்? சரி, அதாவது பெண்கள் கையில் சில சொத்துக்கள் இருக்கலாம். அவங்க மகர் தொகை வாங்கியிருப்பாங்க, 1 லட்ச ரூபா மகர் வாங்குறாங்க. அதுக்கு யார் ஜக்காத்து கொடுப்பது? அது மகர் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ சொத்துக்கள் வரலாம். பாப்பாட்டிருந்து வாரிசு முறையில் கூட என்ன செய்யலாம், அவங்களுக்கு சொத்துக்கள் வரலாம். அண்ணன்ட்டிருந்து வரலாம். இந்த எத்தனை வகையில் உங்கள் கையில் சொத்து இருக்கலாம். அல்லது கணவர் கொடுத்ததே சேர்த்து வச்சுருக்கலாம். அவர் தேவைக்கு மேலே என்ன செய்யலாம், 5000 ரூபா தேவைன்னா 10,000 ரூபா கொடுக்குற கணவன் மாதிரிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய அவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த மாதிரி வாங்குற ரூபாய் என்ன செய்யலாம், சேமித்து வைத்து சொத்து பத்துகள் வாங்கியிருக்கலாம். இப்போ யார் ஜக்காத்து கொடுக்குறன்னு கேட்குறாங்க. யார் கொடுக்குறேன்னா யார் சொத்துக்கு உரிமையாளர் அவங்க தான் கொடுக்கணும். வழங்குதா? நீங்கள் உரிமையாளராக எப்போ ஆயிட்டீங்களோ ஜக்காத்தை அவன்கிட்ட போய் கொடுக்கணுன்னு அர்த்தம். சொத்து உங்கள் சொத்து, உங்களுக்கு உரிமை ஆகிவிட்டது. அப்போ இஸ்லாத்தில் பெண்கள் பேர்லையும் சொத்து வச்சுக்கலாம். லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மக் தசபு வலின் நிசாயி நசீபுன் மிம்மக் தசபுன. ஆண்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டது ஆண்களுக்கு சொந்தம், பெண்கள் சேர்த்து வைத்து கொண்டது அவங்களுக்கு சொந்தம்னு நல்லா சொல்கிறான். உங்கள் பேரில் 1 கோடி ரூபாய் இருந்தாலும் உங்கள் புருஷனுக்கு சொந்தக்காரர் கிடையாது, உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரர் கிடையாது, நீங்கள் தான் அது உரிமையாளர். அப்போ நம்ம தான் உரிமையாளர்னு சொல்லும் பொழுது கடமை யாருக்கு தான்? யார் பேரில், யார் கையில், யாருடைய உடைமையாக அந்த சொத்து இருக்கிறதோ அவங்க தான் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்காக வேண்டி உங்கள் கணவர் கொடுத்து விட்டால் நீங்கள் குற்றவாளி ஆக மாட்டீங்க. அவர் கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது. நீ வச்சுக்க பரவாயில்ல ஜக்கா, நான் உனக்காக நான் கொடுத்துட்றேன்னா அவர் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்து நீங்கள் அதுலேருந்து கொடுத்தீங்கன்னு அர்த்தம். உங்கள் கணவராக விரும்பி உங்கள் நகைக்கு நான் கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கிற கேஷை நீனே வச்சுக்க, உன் ஜக்காத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பெருந்தன்மையாக கொடுப்பாரையானால் அப்போ என்ன செய்யலாம், வாங்கி கணவன்ட்ட வாங்குற தப்பு கிடையாது தானே, தாராளமாக வாங்கி கொடுனா உங்களை நல்லா கேட்க மாட்டான். கணவர் கொடுக்கலன்னா கேள்வி உங்களுக்கு தான். ஏன் உன் பொண்டாட்டி ஜக்காத்தை நீ கொடுக்கலன்னு புருஷன் நல்லா கேட்கவே மாட்டான். மறுமையில் கேள்வி யாருக்கு தான்? யார் சொந்தக்காரங்களோ இந்த சொத்துக்கு உரியவர்களோ அவங்களுக்கு தான் கேள்வி.